இப்ப என்னடா உனக்கு வீட்டை விட்டு வெளில போன அவ்வளவுதானடா. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் பாத்துமா. என்னங்க இது? போதுமாடி உனக்கு. ஒரு நாளைக்கு ஆத்திரமா பேசுற ஒரு பேச்சால இன்னைக்கு என்ன நடந்துருக்கு தெரியுமா? அருண் பேர் வேலைக்கு போறான். அதுக்கான அப்ளிகேஷன் யாரா இருக்கு? அருண் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அவன் 2 கட்டா ஏதோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் கன்சல்ட் பண்ணுவோம். போடி. என்ன இது? நான் உன் நல்லதுக்கு தானே செஞ்சேன். எதிரி நல்லது. இந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் வீட்டு விட்டு வெளில விட்டுணும். நம்ம 2 பேரும் மட்டும் இந்த வீட்டை பூதம் காவல் காக்கிற மாதிரி அடக்காக்கணுமா? அதான் நல்லதா? நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல பொண்ணு வேணும் கேட்டு உன்னை அடக்கி வச்சிருக்கீங்க. அது தப்பு. அடக்கி வைக்கணும். உனக்கு காணிக்கு ஆசை இல்லாதவன்றனால அவளை பிடிக்காம போறேன். அவன் ஏழை அதனால பிடிக்கும். அவன்கிட்ட பணம் இல்ல அதனால பிடிக்கும். அவன்கிட்ட சொத்து இல்ல அதனால பிடிக்கல. இல்ல எனக்குள்ளேயும் பாசம் இருக்குங்க. அதை எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல. உங்ககிட்ட இந்த மாதிரி பேச்சு கேட்கறதுக்கு நான் பேசாம ஹாஸ்பிடல்ல செத்து போயிருக்கலாம். ராஜி செத்து போயிருக்கலாம். விடுங்க. என்ன சொன்னீங்க? இதெல்லாம் பாருங்க. என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாம அருணுக்காக நான் சேர்த்து வச்ச சொத்து இது. இது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இது தெரியாம ராஜி நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? இது வெறும் சொத்து பத்திரம் இல்ல, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம். பொண்ணுங்கிறவ புருஷனுக்கு தெரியாம புடவை வாங்குவா, நகை வாங்குவா. ஆனா நான் வாங்கினது எல்லாமே உனக்காக தான். தொப்புள் கொடி அறந்த உடனே நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டா. ஆனா என் கழுத்துல தாலி கொடி ஏறினாலும் நான் உங்களை ஒதுக்கி வைக்கல. நான் அனாதைங்கிற நினைப்பு நீ என்ன அக்கான்னு கூப்பிட்ட உடனே போயிடுச்சுடா. ஆனா இப்ப என்ன நிஜமாவே அனாதை ஆக்கிட்டு போக போறல்ல. தப்புதான்பா, தப்புதான். நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி பேசுறது தப்புதான். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஜானகி என் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டுறதுக்காக அவ கைய சுட்டுக்கிட்டா. நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற? நான் என்ன செய்யணும் சொல்லு, சொல்லு. என்ன நானே எரிச்சுக்கிட்டுமா? அக்கா சொல்லுடா, என்ன எரிச்சுக்கிட்டுமா? சரி அக்கா. எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன மன்னிச்சிருக்கா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க. இத பாரு, ஒரு புயல் அடிச்சதுல எல்லா மரமும் சாஞ்சு, ஆனா ஆலமரம் மட்டும் சாயாது. ஏன் தெரியுமா? அது சாயாம தாங்கிறதுக்கு விழுதுகள் இருக்குடா. நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் விழுது நாளைக்கு பேர், புரியுதா? மாட்டேன்ல, சத்தியமா போக மாட்டேங்க, போக மாட்டேன்.
சாப்பிடுங்குதே. ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ராஜேஸ்வரி எங்க போயிட்டா? ராஜி, ராஜிமா. வரேன். பாப்பா ஏன் சத்தம் போடுறீங்க? என்னம்மா, எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சுட்டேன், சுத்தி எங்களையும் உட்கார வச்சுட்டேன், பால் நீலா வேற. சாப்பிடுங்குது, பசிக்குது, சீக்கிரம். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அருண், இது சைஸ் சரியா இருக்கான்னு போட்டு பாரு. எனக்கு அது டி-ஷர்ட்டை போட்டு தான் பாரு. என்னம்மா அது புது பழக்கம்? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ தானே எடுத்து கொடுப்ப. இப்ப புதுசா கேக்குற? டி-ஷர்ட் கோ போடுங்க. கல்யாண சந்தோஷத்துல குண்டா இருந்தானா? அதுக்காக தான். ரவுண்ட் நெக்கா? ஆமா. நல்லா இருக்குல்ல? ம், கரெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ம். என்னக்கா திடீர்னு டி-ஷர்ட்லாம் கிஃப்ட் பண்ற? விஷயம் இருக்கு. நான் உனக்கு டி-ஷர்ட் கிஃப்ட் பண்ண மாதிரி நான் உன்னை கேட்பேன். தருவியா? என்னக்கா? காலையில கோவத்துல நீ கிழிச்சியே அந்த டி-ஷர்ட். ஆமாண்டா. அதை என் ரூம்ல மாட்டி வச்சுக்கிட்டு தினமும் அந்த டி-ஷர்ட்டை பார்க்கும்போதெல்லாம் உன்னை அனாவசியமா திட்டக்கூடாது, உன்னை பத்தி நான் தப்பா நினைக்க கூடாது, எந்த நிலைமையிலயும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, இதையெல்லாம் நான் மறக்க கூடாது. அதுக்காக தான்டா கேக்குறேன். தருவியா? தரேன்க்கா. அடாடாடாடா, என்ன ராஜி இது? நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்ல, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. மனசுக்குள்ள எச்சரிக்கையா இருப்போம். ஓகேயா? ஓகே. ராஜி கிட்ட இருந்து இன்னும் பதிலே வரலையே. எனக்கு அந்த டி-ஷர்ட் வேணும். சரி, எடுத்துக்க. இப்ப சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நிலா சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? நிலா வேற சாப்பிடுங்குது. ப்ளீஸ் சீக்கிரம் போட. ஆமாக்கா, பசிக்குது. சீக்கிரம் பசஞ்சு கொடுக்கா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். இல்ல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ராஜி. எனக்கு தான். ஆமா, ஜெயிச்சிட்டீங்களா? போட. இப்போ அது எனக்கா இல்ல பரத்? சூப்பர்க்கா. ஓகே. நீ சாப்பிட்டு பார்க்கறியா? வேணும். ஹலோ. குட் மார்னிங் சார். நான் டி நகர் இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆஃபீஸ்ல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு செக் வந்திருக்கு சார். அதுல டேட் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. டேட் மாத்தி போட்டிருக்காங்களா? ஆமா. செக் எவ்வளோ அமௌண்ட் சார்? 2 lakhs சார். 2 lakhsக்கா? ஆமா சார். செக் யார் பேர்ல வந்திருக்கு? மிஸ்டர் வேதரத்னம்ங்கிற பேர்ல. வேதரத்னம். எஸ் சார். யார் சைன் பண்ணிருக்காங்க சார்? உங்க அங்கிள் சிவராமன் தான் சைன் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா சார். அது எம்டி சைன் பண்ணி தான் நீங்க செக்கை பாஸ் பண்ணிடலாம் சார். ஓகே நோ சார். டவுட் சார். தேங்க்யூ சார். ஓகே, பாய். ஹலோ. கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார், எங்க யாருக்காவது செக் கொடுத்தா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? இல்லை சார், நம்ம ஆஃபீஸில் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். அதான் பேங்க்ல இருந்து ஃபோன் வந்ததா?
டேட்டை தப்பா போட்டு வேதரத்னம் பார்ட்டிக்கு 2 லேக் செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. யார் பேர்ல சார்? மிஸ்டர் வேதரத்னம். இன்னைய டேட்ல வேதரத்னங்கிற பேர்ல எந்த செக்கும் கொடுக்கவே இல்லையே சார். என்ன சார் சொல்றீங்க? வேதரத்னங்கிற பேர்ல 2 லேக்ஸ்க்கு செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. எம்டி அதுல சைன் பண்ணிருக்காரு. பேங்க் மேனேஜர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நான் வேற அந்த செக்கை பாஸ் பண்ணி தொலைக்க சொல்லிட்டேன். போங்க சார், போய் முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. போங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். ஹலோ சார், நான் அசோக் பேசுறேன். ம் நான் நல்லா செக் பண்ணிட்டேன் சார். ஆ. வேதரத்னங்கிற பேர்ல அபிஷியலா எந்த ஒரு செக்குமே நம்ம இஷ்யூ பண்ணல சார். வாட் ஆர் யூ ஷூர்? எஸ் சார், 100% சார். மேபி எம்டி எதுவும் பர்சனலா செக் கொடுத்துருக்கலாம் சார். நம்ம அபிஷியலா எந்த செக்கும் கொடுக்கல சார். ஓகே. சார் வரலையே. இன்னும் வரல சார். ஹலோ, ஜானகி, நான் அருண் பேசுறேன். சொல்லுங்க. உன் மாமா இருக்காராங்க? அவர் கிளம்பி 1 ஹவருக்கு மேல ஆகுதே. ஆபீஸ்க்கு வரலையா? 1 hour ஆச்சா? ஆமா. சரி, ஓகே, நான் வச்சுறேன். சுண்ணாம்பெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆ, அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. முக்கியமான விஷயம் பேசும்போது தான் போன் எல்லாம் ஏய், வரும். வைதேகி. என்ன மாதிரி ஏதாவது முக்கியமான காலா இருக்கும் போது நீ போய் ஆஃப் பண்ற? பரவாயில்ல, இது அதை விட முக்கியமான விஷயம். வந்த 1/2 மணி நேரத்துல 15 கால் பேசிட்டீங்க. எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அந்த விஷயத்த முதல்ல என்னன்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். Please hang up and try your call again. Please hang up. This is a recording. Please hang up and try your call again.
அருண் எம்டி கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து பர்சனல் யூஸ்க்காக எவ்வளோ செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு எனக்கு டீடைல்ஸ் வேணும். கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே சார். யா. ஹாய் அருண். மாமா, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே? இங்க வேண்டாம், வா உள்ள போய் பேசலாம். உள்ள அக்கா இருக்காங்க. அக்கா இருந்தா என்னடா? யாருக்குமே தெரியாம நீங்க ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். வாங்க போலாம். அருண், எங்க போறோம்? கோயிலுக்கு. ஒன் செகண்ட். குளிச்சுட்டு வந்தேன்.